ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களிடம் ரூபாய் 100, ரூபாய் 500 நோட்டுகள் உள்ளதா? ரிசர்வ் வங்கி முக்கிய அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சிறிய தொகைகள் கூட தற்போது யூபிஐ போன்ற முறைகள் மூலம் செலுத்தப்படும் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் பரவலாக பயன்பாட்டில் உள்ளன. இருந்தாலும் கிராமப்புறங்கள் மற்றும் சிறிய வணிக கடைகளில் இன்னும் ரொக்க பணத்தின் பயன்பாடு அதிகமாகவே உள்ளது. பேருந்து பயணம் போன்ற இடங்களிலும் யூபிஐ வசதி இருந்தாலும் பலர் இன்னும் சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்குவதை விரும்புகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தும் ரூபாய் 100 மற்றும் 500 நோட்டுகளின் தரத்தையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துவதற்காக இந்திய ரிசர்வ் வங்கி புதிய மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் பழைய நோட்டுகள் செல்லாது போகுமா என்ற சந்தேகம் சிலரிடம் எழுந்தாலும் பழைய நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாக இருக்கும் என்றும் புதிய நோட்டுகளில் கூடுதல் தரம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் மட்டுமே சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 100 நோட்டில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா, தற்போது புழக்கத்தில் இருக்கும் ரூபாய் 100 நோட்டுகளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது என கூறப்படுகிறது. ஆனால் அதன் தரத்தை மேம்படுத்த சில மாற்றங்கள் செய்யப்படலாம். ரூபாய் 100 நோட்டுகள் அதிகமாக பயன்படுத்தப்படும் நோட்டுகளில் ஒன்றாக இருப்பதால் அவை அடிக்கடி மடிக்கப்படுவதும் பயன்படுத்தப்படுவதும் காரணமாக அதன் காகித தரத்தை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நோட்டுகளின் ஆயுட்காலத்தை அதிகரிக்க அதன் மீது பயன்படுத்தப்படும் மை மற்றும் வார்னிஷ் கலவையவும் வலுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த நோட்டுகள் நீண்ட காலம் வரை சேதமின்றி பயன்படுத்தப்பட முடியும். ரூபாய் 500 நோட்டில் என்ன மாற்றம் வரும் அப்படின்னா, ரூபாய் 500 நோட்டுகளில் முக்கியமாக கள்ள நோட்டுகளை தடுக்கும் நோக்கில் சில புதிய பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட உள்ளன. இதற்காக புதிய தொழில்நுட்ப அம்சங்களும் கொண்டு வரப்படலாம். புதிய 500 ரூபாய் நோட்டுகளில் வாட்டர் மார்க் இன்னும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்கும் என கூறப்படுகிறது. இதனால் உண்மையான நோட்டுகளை எளிதாக அடையாளம் காண முடியும். மேலும் கள்ள நோட்டுகளை உருவாக்க முடியாத வகையில் நுண்ணிய எழுத்துக்கள் மற்றும் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெறலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய ஆளுநரின் கையொப்பம். இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா பதவியேற்றுள்ளார். அதனால் இனி அச்சடிக்கப்படும் புதிய ரூபாய் நோட்டுகளில் அவரது கையொப்பம் இடம்பெறும். தற்போது புழக்கத்தில் உள்ள முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கையொப்பமிட்ட நோட்டுகளும் தொடர்ந்து செல்லுபடியாக இருக்கும். புதிய கையொப்பம் கொண்ட நோட்டுகள் படிப்படியாக ஏடிஎம் மற்றும் வங்கிகள் மூலம் புழக்கத்திற்கு வர உள்ளன. இந்த மாற்றங்கள் அனைத்தும் நோட்டுகளின் தரத்தை உயர்த்தவும் பாதுகாப்பை அதிகரிக்கவும் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றன. பழைய 100 மற்றும் 500 நோட்டுகள் செல்லாது போகும் என்ற அச்சம் தேவையில்லை என அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஸோ கண்டிப்பாக 100 ரூபாய், 200, 500 எல்லா நோட்லையும் இனிமேல் புது ஆளுநர் தான் கையொப்பம் போடுவார். அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்கிற வதந்தியெல்லாம் நம்பாதீங்க. அதுதான் இனிமேல் நோட்டு செல்லாதுன்னு இதெல்லாம் இருக்காது. 100 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபா நோட்டு கண்டிப்பாக செல்லுபடியாகும். அதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வராங்க. அது தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீண்ட நாட்கள் அது சேதம் இல்லாமல் இருக்கணும். இன்னொன்று, கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து தடுக்க என்ன வழிகளெல்லாம் புதிய நோட்டில் கொண்டு வரணும் இந்த கவர்மெண்ட் நோட்டில் அப்படிங்கிறதையும் அரசு பரிசீலனை செய்து வருகிறார்கள். அதனால் கண்டிப்பாக இனிமேல் கள்ள நோட்டுகள் தவிர்க்கப்படும். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.